ப்ரெக்னென்ட் உமன்ஸுக்கெலாம் வந்து 7 to 9 மந்த்ஸில் வளைகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அந்த ஃபங்க்ஷனை பற்றி எதுவும் சொல்ல, அந்த வளையல் போட்டுக்கிறனால வந்து அந்த வளையல் சவுண்ட் வந்து குழந்தைக்கு கேட்குறது நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சயின்டிஃபிக்காகவும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆனால் அதே ஃபங்க்ஷனில் இன்னொரு விஷயம் நடக்கும். அது என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகி 1 இயராக இருக்கட்டும், 2 இயர்ஸாக இருக்கட்டும், 5 இயர்ஸாக இருக்கட்டும், 10 இயர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்கள அந்த ஸ்டேஜில் கூப்பிட்டு வச்சு வளையல் போடுவாங்க. டேய், இது நல்ல விஷயம் தானே. அவங்களுக்கு அந்த மாதிரி வளையல் போடுறப்போ அந்த பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். அது ஒரு சிலரோட நம்பிக்கை. அதில் என்ன நீ பார்த்துட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதை வந்து பாசிட்டிவாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும், உள்ளுக்குள்ளே நிறைய பேர் அந்த விஷயத்தினால கஷ்டப்படுவாங்க, சங்கடப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு தெரிஞ்ச விஷயத்த சம்மந்தமே இல்லாத ஒரு 100 பேருக்கு காட்டுறதுனாலையும், இன்னொன்று வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆனவங்க வந்து அதுவே அவங்களே குழந்தை இல்லைன்னா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு என்ன பேபி இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் ஆயிருக்கும். இந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணாக இருக்கும். அந்த வளையல் போடுற பொண்ணுக்கு ஒரு 20 வயசாகவோ ஒரு 25 வயசாகவோ இருக்கும். அது மாதிரி பொண்ணு வளையல் போடுறப்போ வெளியே அவங்க ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்தாலும் உள்ள நிறைய பேர் வந்து நமக்கும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கலையே அப்படின்னு சொல்லி சங்கடப்படதான் செய்வாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபங்க்ஷனை சந்தோஷமாக பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அவங்கள தனியாக கூப்பிட்டு அந்த வளையலை போடுங்க, தனியாக கூப்பிட்டு வளையல் கொடுங்க. அவங்ககிட்ட ஆறுதலாக 2 வார்த்தை பேசுங்க. அது போதும். அதுவும் முடியலையா, அவங்க போக்கிலேயே விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாருக்கு முன்னாடி கூப்பிட்டு வளையல் போடுறதுனால எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் மனசு கஷ்டப்பட்டு நான் பட்டிருக்கேன். ஸோ ஹெல்த்தியாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம்.